வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் அரட்டையில பேசுறதுக்கு தமிழம் செந்தில்நாதனும் தமிழரசு சரவணனும் இணைந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வணக்கம். முதல் முறையாக நம்முடன் இணைந்து அரசியல் அரட்டை செய்ய வணக்கம். வணக்கம் ஐயாவிற்கு வணக்கம். சரியா, நிறைய அண்மை செய்திகள் வந்திருக்கு. குறிப்பா இந்த ஈஜிப்ட்ல பிரமிடுகள்ல ஒரு இடத்துல தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆதரவா வருது, சிலர் அது தமிழ் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. பார்த்தீங்களா? உங்களுக்கு? ஆமாம், நான் பார்த்தேன். குறிப்பாக அது அந்த எல்லா பிரமிடுகளையும் பரிசோதிக்கும் பொழுது அந்த சிகை கொன்றான் அப்படிங்கிற அந்த பேர் 8 இடங்களில் வர்றதா பதிவு. ஆமாம், சிகை கொற்றான் அப்படிங்கிறது 8 இடங்களில் வருது. 8 இடங்களில் வர்றது அதற்கான தடயங்கள். இப்போது ஒரு முக்கியமான ஊடகங்களோ அல்லது தடயவியல் ஊடகங்களோ தமிழர் வரலாறுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப காலம் எடுத்துக்கும். இப்போ இது சொல்லணுமான்னு யோசிக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு செய்தி பதிவு செய்யப்படுதுன்னா அதை உண்மையிலேயே இந்த தமிழர் வரலாற்றின் மீதும் பண்பாட்டின் மீதும் தமிழரினுடைய தொன்மத்தின் மீதும் விருப்பமுடையவர்கள் அதை கொண்டாடணும். அதை இன்னும் பன்மடங்கு எடுத்துகிட்டு போகணும், அல்லது அதற்கு உரிய வரலாற்றோடு அதை அணுகணும். இப்போ இது அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன வரலாற்றை சொல்கிறாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஒரு வரலாற்றையும் அவங்களால சொல்ல முடியல. இன்னொன்று, அது தமிழ் எழுத்தே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா? தமிழ் எழுத்தே இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா தமிழ் எழுத்து முறை தொடக்க காலகட்டத்திலிருந்து எவ்வளவோ மாற்றங்களை கண்டு வந்திருக்கு. ஏன்னா தொல்காப்பியரினுடைய அந்த சொற்பிறப்பியல் இலக்கண விதியின்படி எழுத்து முறைகள்லாம் மாறும். அதாவது ஒவ்வொரு சந்ததிக்கு தகுந்த மாதிரி ஒழிப்பு முறை தான் மாறாது. ஒழிப்பு முறை மாறாது, எழுத்து முறை மாறும். அதை தான் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம குமரி கண்டத்தில் பேசின காலகட்டத்தில், அங்கே இலக்கியங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த எழுத்து முறை வேறு. அதன் பிறகு கடைச்சங்க காலகட்டத்தில், தொல்காப்பிய காலகட்டத்தில் இருந்த எழுத்து முறை ஓரளவுக்கு இப்போ நம்ம இருக்கிறதுக்கு இருக்குது. அதன் பிறகு அசோகர் காலத்தில் மாற்றப்பட்டது, நிறைய எழுத்து முறைகள் மாற்றப்பட்டது. சித்திர வடிவத்திலிருந்து தொடங்கி தான் வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அவங்க ஒரு வரலாறு அது. ஆனால் அந்த காலத்தில், அதாவது ஒளியை வைத்து எழுத்தை உருவாக்கி எழுத்திற்கான இலக்கணத்தை வரையறை செய்து அதற்கென்று ஒரு இலக்கணத்தை வகுத்த பொழுது ஆங்கிற எழுத்துக்கு என்ன ஒலிப்பு, என்ன மாத்திரை, என்ன மாதிரி ஒலிக்கப்படும் அப்படின்னு சொன்னது கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளாக அதே மாத்திரை, அதே அளவு, அதே அப்படிதான். அப்போ நம்ம வடிவம் மாறி இருக்கு. ஆமாம், எழுத்து வடிவம் மாறக்கூடியது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயே நம்ம பேச்சு வடிவமே மாறும். நம்ம கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம தஞ்சாவூரில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க அப்படி மாறும். அது ஆமாம், வட்டார வழக்கு. இன்னும் சொல்ல நாடு விட்டு நாடு அந்த உச்சரிப்பு முறையே மாறும். இப்போ சைனீஸ் ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அதையும் தொல்காப்பியமே பதிவு செய்யுது. என்ன பதிவு பண்ணுது அப்படின்னு சொன்னால், எழுத்துங்கிறது, எழுத்தோ சொல்லோ உடலினுடைய ஒரு பகுதியிலிருந்து, அடிப்பகுதியிலிருந்து எழுத்து பிறக்கும். அந்த எழுத்தினுடைய கோர்வையில் தான் சொல் பிறக்கும் அப்படிம்பாங்க. அப்போது என்னென்னா, எங்கு பிறந்தாலும் சரி அவனுடைய வடிவமைப்பு முறை அவனுடைய சூழலுக்கு, இப்போ குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவன் என்ன பேசுவானோ அப்படியான வார்த்தை முறையும் அப்படியான உச்சரிப்பு முறையும் நாம் தமிழ்நாட்டில் இருக்காது. அப்போ இது மாதிரி தமிழ் எழுத்து முறையினுடைய வரலாறு கிட்டத்தட்ட 50,000 வருடம். இது இவங்க இல்லைன்னு சொல்கிறவங்க எதோடு ஒப்பிட்டு நாங்கள் இது இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு. அதே போல் எகிப்தினுடைய வரலாறு, எகிப்துக்கு பின்னாடி இருக்கின்ற பிரமிடுகளுடைய உருவாக்க வரலாறு, இது குறித்து அவங்க பேசினாங்கன்னா நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐயா மாசோ விக்டர் அவர்களினுடைய அந்த வரலாற்று ஆய்வு நூல்களை நீங்கள் படிக்கும் பொழுது உலகளாவிய நாகரிக பரவல்னு ஒரு நூல், அற்புதமான நூல். வரலாறு குறித்து பேசணும், வரலாறு குறித்து தெரிஞ்சுக்கணும், உலகின் முதல் மொழி தமிழ் மொழின்னு நீங்கள் நிறுவனம், அல்லது உலகின் முதல் நாகரிகம் தமிழரின் நாகரிகம் அப்படின்னு நீங்கள் நிறுவனம்னா உங்களுடைய முதல் தேர்வு உலகளாவிய நாகரிக பரவல் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குமரி கண்டத்தினுடைய காலம் என்ன, அது பனி ஊழி காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது. அப்போ குமரி கட்டத்தில் இருந்தவங்க எங்கெங்கே இடம்பெயர்றாங்க,
இடம்பெயர்ந்து அங்கே இப்போ நான் ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறவன்னா இன்னொரு இடத்துக்கு போனாலும் எனக்கு மீன் பிடிக்கிற சிந்தனை தான் வரும். அப்போ அந்த இடத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு நாகரிகத்தை, ஆற்றக்கரை நாகரிகத்தை உருவாக்குறாங்க. அப்போது குமரி கண்டத்திலிருந்து முதல் இடப்பெயர்ச்சி வந்து மெசபடோமிய நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம் அப்படின்னு. பாபிலோனிய நாகரிகம் தான் கோர். நீங்கள் அந்த காலக்கெடுவை எடுத்து பாருங்களேன். நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிற வரலாற்றெல்லாம் அப்படியே புறந்தள்ளி அப்படியே வெளியில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து இணையதளத்தில் எப்பயுமே இருக்குது சுமேரிய நாகரிகம் எந்த காலத்திலேருந்து அவங்க பிசியிலேருந்து இந்த காலம் போடுவாங்க. பாபிலோனிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம் அப்படின்னு, சைனீஸ் நாகரிகம், இந்த எல்லாத்தையும் நீங்கள் போட்டி, சிந்துவெளி நாகரிகம் எப்படின்னு போட்டிங்கன்னா சரியாக தமிழர் நாகரிகம் என்று சொல்லப்பட்ட குமரிக்கண்ட காலத்திற்கு பிறகு உருவான நாகரிகமாக இருக்கும் இது எல்லாமே. அதே போல் குமரிக்கண்டத்தில் இருக்கின்ற அந்த சொல், எழுத்து, வடிவம், அதனுடைய தொடர்புகள் எல்லாமே இதோட இருக்கும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேனே. இப்போது தமிழ்நாட்டில் நம்ம வந்து மூதாதையர்கள் குறித்து பேசும்பொழுது கர்ணபரம்பரை கதைன்னு சொல்லுவாங்க. கர்ணபரம்பரை கதை என்னன்னா, ஒரு பெரிய அழிவு வந்தது, அந்த அழிவில் வந்து தப்பித்து வந்தவர்கள் வந்து இங்கே முதல்ல குடியேறினவங்க பல்கி பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து குமரிங்கிற படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. குமரிங்கிற படம் ஒன்று பழைய படம், ரொம்ப பழைய படம், தொல்காப்பியர் படம், அதுலேயும் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அப்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ணபரம்பரை கதை அப்படிங்கிறது ஒரு பேரழிவு நடந்திருக்கு, அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் இது இஸ்லாத்தினுடைய மூலக்கதை, இஸ்லாத்தில் வந்து இஸ்லாத்தினுடைய தோற்றம், நபிகளினுடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்ல வந்து நூகு நபி அப்படிங்கிறவர் தான் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. அவர் தென் திசையிலேருந்து கிளம்பி வர்றாரு. தென் திசை என்ன திசைன்னு பார்ப்போம். இன்றைக்கும் தென் திசையில் ரொம்ப டவுன் மோஸ்ட் தென் திசையில் இருக்கிறது நம்ம இதுதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிக் இது வந்துடும். அப்போது தென் திசையிலேருந்து கிளம்பி வந்தவர்களால் அவர் தான் நூகு நபி. அந்த நூகு நபி என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி அழிவு காலத்தில் ஒரு பகுதியில் வந்து அவர் படகை செய்கிறாரு. அது வந்து எதனால் அப்படின்னா, எனக்கு இறை சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படகை செய்து அதிலிருந்து தப்பித்து வந்தவர் தான் அந்த பாபிலோனிய நாகரிகத்துக்கு வந்து சேர்றாரு அப்படின்னு சொல்றாரு. நோவா கதைகள். இது நூகு நபிங்கிறது வந்து இஸ்லாம் சொல்லுகின்ற மூல கதை. இது வந்து நோவா கதை வந்து வேத ஆகமம். அப்போ நம்ம தமிழர்கள் பற்றியதுலையும் சரி, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மூலம் ஒன்று தான் அப்படிங்கிறத நிறுவும். நம்ம இதுல பெருமதங்களை சொல்லிட்டீங்க. நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அபோகல்பிட்டா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து அவங்கள கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு அடி பண்ணிவாங்க. அப்போ இவங்களுடைய நிலம் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உலக நாகரிகங்களில் வந்து இந்த தண்ணியில் தன்னுடைய நிலத்தை இழந்த மக்கள் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறது உலக நாகரிகங்களுக்கு ஒரு தொன்ம கதையாகவே பார்க்கப்படுது. அதுதான் அண்ணா சொன்ன மதங்கள்லையுமே இருக்கு அப்படிங்கிறது விஷயம். கூடுதலாக ஒன்று, இதை கண்டுபிடிச்சு சொன்னவங்க வந்து 2 பேர். ஒருத்தர் வந்து பிரெஞ்சுக்காரரு ஷார்லட் ஸ்மித் அப்படின்னு ஒரு பேர். இன்னொருத்தர் வந்து சுவிஸ் சார்ந்தவர் இங்கோ ஸ்ட்ராச். இப்போ இவங்க 2 பேருக்கு இப்போ நம்ம சொல்கிறோன்னா நம்ம இனத்தை வந்து பழமையான இனம், நம்ம எல்லா இடத்துலையும் பரவி இருந்தோம்னு சொல்கிறது நமக்கு ஒரு பெருமிதமாக இருக்கலாம். அந்த ஷார்லட் ஸ்மித்க்கும் அந்த ஸ்ட்ராச்சுக்கும் தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன இதை குறிப்பிட்டு எதுக்கு சொல்றேன்னா, இது சரியா கண்டுபிடிக்கிற நாள் இல்லை, அறிவிக்கிற நாள். இங்க ஒரு 4 நாள் முன்னாடி அறிவிக்கிறாங்கல்ல, அன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வெட்டுத்துறை இதெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தரங்குகள் இங்கே நடக்குது. அது நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் துறையை தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கிறவர் அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, குமரிக்கண்டன்லாம் சீரியஸாக பேசுகிற யாருமே குமரிக்கண்டன்லாம் இங்கே பேசுறது இல்லை. ஒன்று ஆய்வே செய்யப்படாதத நீ ஒரு முன்முடிவோட இதில் ஒன்றுமே இல்லை நீ எதுக்கு சொல்கிற? குமரிக்கண்டங்கிறது இன்னும் அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணவும் இல்லை, ஃபண்டும் ஒதுக்கல, எதுவுமே நடக்கலை. அதுக்கு ஏற்கனவே வந்து செஞ்ச கிராம் ஹான்காக்கை வந்து உயிருக்கு தப்பிச்சு போக வச்சு அவர் போயிட்டு அதை எழுதி வெளிப்படுத்தினதான் பூம்புகார் கீழே இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது. அப்ப நீ எதுவுமே செய்யல, நீ வந்துட்ட திராவிட நாகரிகம் தான் நீ எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுற. அப்ப பூம்புகாருக்கும் போயிருக்கலாம்ல, பண்ணிருக்கலாம்ல, பண்ணிட்டு நீ இதை சொன்னா பரவாயில்ல. சொல்றவரு தமிழ்நாட்டில் தமிழ் துறைகள்ல ஒன்றுக்கு தலைமை பதவியில் இருக்கிறாரு. ஆனா அவர் தெலுங்கு. நமக்கு இந்த தெலுங்கர் வெறுப்பெல்லாம் கிடையாது. இதை தொடர்ந்து செய்யறதுனால தான் நம்ம அந்த கருத்தையே பேசல. இதோட இன்னொரு முக்கியமானது என்னன்னா, சயின்ஸ் படிக்கிறவங்க, சயின்ஸில் வந்து ஆய்வு பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், சயின்ஸில் வந்து பேப்பர் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வேர்ல்டு டாப் மோஸ்ட் ஜேர்னலு. நேச்சர்
ஆஃப் ஜியாலஜின்னு ஒரு பேப்பரு. இதுலலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்போ வந்து அவன் அந்த அந்த ஆய்வு கட்டுரை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உலகளாவிய ஒப்பீனியன் கேட்கணும், அவனோட ஆய்வு முடிவுகள்லாம் வந்து வெளிப்படுத்தி இருக்கணும், கரெக்டாக வந்து நேரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் ஏற்றுக்குவான். 2010ஆம் ஆண்டு எனக்கு கரெக்டாக சரியாக ஞாபகம் இருந்துச்சுன்னா 2010ஆம் ஆண்டு நார்வேயினுடைய ஓஸ்லோ யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வு, அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஆய்வை வெளியிடுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தினுடைய முதல் மனிதனை நீங்கள் தேட விரும்பினால், கண்டுபிடிக்க உண்மையிலேயே அவனுடைய வரலாற்றை கண்டுபிடிக்க விரும்பினார், நீங்கள் வந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் தெற்கு முனையாக இருக்கின்ற குமரியிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் மூழ்கி இருக்கின்ற ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்தை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஏதோ இந்த இப்போ இவங்க ஜோசியம் மாதிரியெல்லாம் அவர் சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல இருந்த சாம்பிள், கீழே இருக்கிற இந்த சாம்பிள், அதே போல் இன்றைக்கி மடகாஸ்கர் தீவு என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற சாம்பிள், அதே போல் ஆஸ்திரேலியாவினுடைய இந்த பக்கத்தில் இருக்கிற சாம்பிள், கிழக்கு பக்கம் இருக்கிற சாம்பிள், அது அப்போ ஆப்பிரிக்காவினுடைய தெற்கு முனையில் உள்ள சாம்பிள், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற சாம்பிள், இது எல்லா மண்ணுடைய சாம்பிளையும் எடுத்துட்டு மினரல் அனாலிசிஸ் பண்ணுறாரு. மினரல் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு உயிரினம் தோன்றுவதற்கு என்ன காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உயிரினம் தோன்றும். இப்போ சல்ஃபர் மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஒன்றும் தோன்றாது. இப்போ வேறு அயன் மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தனிமங்கள் ஒரு காம்பினேஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல தான் உயிரின தோற்றம் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுவி இந்த கன்க்ளூஷனை எழுதுறாரு. ஆமாம், 4 இடத்துலையும் இருக்குது. அவர் என்ன எழுதுறாருன்னா, கன்க்ளூஷன்ங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து கன்க்ளூஷன்ங்கிறது த ஃபைனல் பாயிண்ட். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகின் முதல் மனிதன் தோன்றிய இடம் இப்போதைக்கு இவங்க லிமரியா கண்டம்னோ குமரி கண்டம்னோ அவங்க சொல்கிறது இல்லை, அந்த இடத்துல இருக்கின்ற ஆய்வுகள் தான், நீங்கள் அங்கே தான் நீங்கள் அதை தேடணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடுதலாக அவர் கிரஹாம் ஹான்காக் இப்போ சொன்னதுனால நீங்கள் சொன்னதுனால நான் அதை மறுபடியும் சொல்லணும்னு நினச்சேன். நான் இப்போது சென்ற வருடத்திற்கு முதல் 2024 கடைசியில் வந்து பிரிட்டன் போயிருந்தேன். அவர் அங்கே பிரிட்டனில் தான் இருக்கிறாரு. சரி, நம்ம வந்துட்டோம், எப்படியாச்சும் இவரை சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய மின்னஞ்சல் எழுதுகிறேன். நான் வந்து இது மாதிரி ஆய்வுகள் மீது பெரிய விருப்பம் உள்ளவன், நான் ஒரு PhD ஸ்காலரும் கூட, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை வந்து சந்திக்கணும், இது சம்மந்தமாக வேறு எதுவும் பர்சனலாக பேசுகிறதில்ல, குமரிக்கண்டம் பூம்புகாரினுடைய உங்களுடைய ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு எழுதின மெயில் வந்து இன்னும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை வந்து சந்திக்காதீங்க, நீங்கள் என்னை வந்து சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் போகிறது ரொம்ப சிரமமாயிடும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நான் 6 வருடங்கள் என்னுடைய சொந்த சொத்தை விற்றுட்டு வந்து நான் ஆய்வு பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தியன் எம்பசிக்கு நீங்கள் எனக்கு ஃபண்டிங் கொடுக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், என்னுடைய சொத்தை விற்றுட்டு வந்து நாங்கள் ஆய்வு பண்ணுறேன், நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அது சரி, நீங்கள் அது கூட கொடுக்கல. நான் பூம்புகாரில் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பக்க அளவிலான ரிப்போர்ட், கார்பன் 13 C14 அந்த ஆய்வுகள்லாம் எடுத்து பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தேன், இந்தியன் ஓஷனோகிராஃபி மும்பை இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்குறேன், அதனாலும் கொடுங்கடா அப்படின்னு கேட்குறேன். அவங்க யாருமே இல்லை, நீ இனி இங்கே இந்தியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து அதில் ஏதாச்சும் இதுன்னா த்ரூ இமெயில் நம்ம பேசுவோம் அப்படின்ற. இப்போ இதை அவர் வெளியிட்ட ஆய்வுகளை இவங்க என்னட்டு எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னா, அதாவது ஃபாரினில் ஒரு வந்து சூடோ சயின்டிஸ்ட்னு ஒன்று பேர் இருக்குது. சூடோ சயின்டிஸ்ட்னா இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, போலி சயின்டிஸ்ட்னு நினச்சிருக்கிறாங்க. சூடோ சயின்டிஸ்ட்னா அதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழில் இருக்குது, நான் தமிழில் ஆய்வு பண்ணுறேன், ஆய்வு முடிவுகளில் தமிழில் வெளியிடுறேன், தமிழ் இலக்கியம் கலாச்சாரம். அப்போது என்னுடைய பேசிக் குவாலிஃபிகேஷனை தாண்டி வேற இருக்கு, அதுக்கு பேர் ஃபாரினில் சூடோ சயின்டிஸ்ட்னு. இங்கே இருக்கிற திராவிட பைத்தியம்லாம் என்னென்னா, அவர் முகநூலுக்கு அவருடைய வெப்பேஜுக்கு போயிட்டு வந்து பாத்தியா அவரே சூடோ சயின்டிஸ்ட்னு போட்டிருக்கிறாரு, அவர் போலின்னு சொல்லிக்கிறாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம யார் அவர் பேரை கூட இல்லை, சயின்டிஸ்ட் கிடையாது, ஒரு சயின்டிஸ்ட் இல்லை அவர் இந்த தாடி இடிமா புதுசாக வந்திருக்கிற வரவு, நீங்கள் வந்து அவர் யூடியூப்ல கூட யூடியூப் சயின்டிஸ்ட். அவர் வந்து என்னன்னா, ஒரு முறை வந்து இதே கிரஹாம் ஹான்காக்கோடைய ஆய்வை எடுத்து வச்சுட்டு வரிக்கு வரி விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம் சொல்றாருன்னா, அவரை சூடோ சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்கிறாருங்க.
அப்போ அவரோட ஆய்வு மட்டும் எப்படி கரெக்டான இடத்துல தான் நம்ம போய் சேர்ந்து நல்லா சேர்ந்துருக்கிறாரு. அதான் நீங்கள் அனுமதி கொடுத்தா ஜனநாயகனுக்கு இங்கே நாங்கள் பேசுவோம், இல்லாட்டின்னா முதல்வராகி பேசுவோம்னு சொன்னார்ல ஒருத்தர். அவர் பேரை கூட நான் சொல்ல ஞாபகம் இல்லை, உண்மையிலே ஞாபகம் இல்லை. கண்டென்ட் இருக்கு. ஆமாம். அது மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திராவிடர்கள் ஏன் இதுங்கிறான்னா, எப்பயுமே கட்டி வைக்கப்பட்ட கோபுரம், அவங்க ஒரு கட்டி வச்சுருக்காங்களா இமேஜ், நீங்கள் குமரி கண்டம்னு போயிட்டா ஒட்டுமொத்தமும் உடஞ்சி போயிடும். நீங்கள் குமரி கண்டம் பேசுனீங்கன்னா சங்க இலக்கியம் உண்மைன்னு பேசணும், சங்க இலக்கியம் உண்மைன்னு பேசிச்சுன்னா பாண்டியனை பேசணும், அதுக்கப்புறம் பெரியார் வந்து என்னை படிக்க வச்சாரு, என்னை பால் விட்டுனாரு, சீராட்டினாருன்னு பேச முடியாது. இவ்வளோ சிக்கல் இருக்குது. நம்மளுக்கு ஒரு சிக்கல், நம்ம வரலாற்றை நிறுவ வேண்டும் என்ற ஆதங்கம் நமக்கு இருந்தாலும் அவங்களுக்கு பல சிக்கல் இருக்குது. கருணாநிதி வரலாறு நிலைநாட்டினது வீணாக போயிடும், ஈவேரா வரலாறு நிலைநாட்டினது வீணாக போயிடும், எல்லாமே நாசமாக போயிடும் இல்லையா? அதற்காக தான் இன்றைக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு இருக்குது. குமரி கண்டத்தை ஆய்வு பண்ணுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேட்டு ஒரு வழக்கு இருக்கு. 1.5 ஆண்டு தான் இன்ன வரலையும் இங்கே அந்த வழக்குக்கு பதில் மனு கூட இன்னும் போடாம இருக்காங்க. அதுதான் எங்களுடைய ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டேங்குதுன்றது இவங்களோட குற்றச்சாட்டு. அதுக்குதான் நீ இணை அமைப்பா தமிழ்நாட்டுல ஒண்ணு வச்சிருக்கிய, தமிழ்நாட்டு ஆர்கியலாஜிக்கல், அதுல நீ என்ன செஞ்ச? இதை செஞ்சிருக்கணும்ல. நீ அவனுக்கு எதிரானதுதான். இது நிறுவப்பட்டதுன்னா கிராமாங்கோப் சொன்னதுபடி 11,000 பிசிக்கு போறாரு அவரு. 11,000 பிசின்னா இன்னைக்கு வந்து 13,000 ஆண்டுகள். அதுல எவனுமே உலகத்துல எந்த நாகரிகத்துக்கும் சுவடே கிடையாது 13,000. அப்ப நீ இத அழகா கொண்டு வந்திருந்தா இந்திய நாகரிகம் இல்ல உலக நாகரிகத்துல நாங்க தானே முன்னோடின்னு வச்சிருக்கலாம். நம்ம சொல்றது கூட வந்து குமரி கண்டம் சொல்ல முடியாது, பூம்புகார செஞ்சிருக்கலாம். இதுவே உயர்நீதிமன்றமே கேட்டுருச்சு, சரி குமரி கண்டத்துக்கு செஞ்சு, நீ உனக்கு பூம்புகாருக்கு மனசு இல்ல, குமரி கண்டத்தை செஞ்சிருக்கலாம். கோவா கடற்கரையில் நம்ம அதுவும் கிராமாங்கோப் தேடினாரு, அது அவரோட வேலை, அதுலயும் இருக்கு. இல்ல நீங்க குமரி கண்டத்தை ஏன் செய்யறதில்ல? நீங்க பிள்ளையே கவனிக்காதவன் தாயை எப்படி கவனிப்பான்? அதாவது பூம்புகாருங்கிறது வந்து கவாடபுரத்திற்கு பின்னாடி உருவான ஒரு நாகரிக நகரம். அந்த நாகரிக நகரமே 13,000 ஆண்டுகள் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 3ஆம் தமிழ் கழகம் இருந்த கவாடபுரம், அதுக்கு முன்னாடி இருந்த 2ஆம் தமிழ் கழகம் இருந்த கவாடபுரம், 1ஆம் தமிழ் கழகம் இருந்த மதுரை, இவங்கள கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. இப்போ அவங்க எவங்கிறதுல தானே பிரச்சனை. இப்போ அவங்க தமிழர்களாக இருந்தால் நம்ம வரலாறுன்னு நினைப்பாங்க, அவங்க வந்து தமிழர் அல்லாதவர்களுக்கு இந்த வரலாறு நிறுவப்பட்டால் நம்ம விஜயநகர வரலாறு அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. அது உண்மையிலேயே இப்போ நீங்கள் இப்படி சொல்றத பார்த்தா இரும்பின் தொன்மையை கண்டறிஞ்ச அந்த வரலாற்றை வெளியிட்டது இதே திராவிட மாடல் தானே. அவங்க நீங்கள் அதை தவறாக வெளியிட்டாங்க. நீங்கள் இரும்பின் தொன்மையை கண்டறிந்த வரலாறு, நீ ஏன் அதை திராவிட வரலாறுன்னு சொன்ன? உனக்கு திராவிடம் என்ற சொல்லாடலே எப்போ பிறக்குதுன்னா இந்த கால்டுவல் காலத்துக்கு பிறகு தான் திராவிடம்ங்கிற சொல்லாடலே பிறக்குது. நீங்கள் உண்மையிலே 5600 என்று இப்பொழுது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதையும் விட கூடுதல். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நாட்களில் இல்லாத, அதாவது இந்த சொல் பிறந்த நாட்களில் இல்லாத ஒரு பெயரை வச்சு இந்த நாகரிகத்துக்கு எதற்கு நீ சொல்கிற? திராவிட களஞ்சியம்னு கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. அப்போ எல்லாரும் வந்து சரி நம்மளுக்கு தேர்தல் விழுந்துரும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அந்த திராவிட களஞ்சியத்தை விட மோசமான ஒரு புத்தகம் இந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எழுதின புத்தகத்தை என்னமோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க தான் இவங்க குடியேறாங்கன்னு. ஆப்பிரிக்காவை வந்து ஆப்பிரிக்க தியரியை முதல்ல பரப்புனது வந்து என்னென்னா ஐரோப்பியர்கள் தான் பரப்புனாங்க. ஐரோப்பியரே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்பிரிக்க தியரி தவறானது அப்படின்னு எழுதிட்டாங்க. அதே போல் ஃபோர்ஸ் ஃபென்டன் இப்போ ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அவர் பேர் வந்து ஃபோர்ஸ் ஃபென்டன். அவருடைய ஆய்வு நூலுடைய தலைப்பு வந்து இன்டு தி ஆப்பிரிக்கா அப்படின்னு, இன்டு ஆப்பிரிக்கா. ஒரு சின்ன புத்தகம் தான், நீங்கள் வாங்கி வாய்ப்பு இருந்தால் படிங்க அப்படின்னு. அவங்க ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்களை வைத்து கட்டமைத்த வரலாறு, எழுதப்பட்ட வரலாறு, எந்தெந்த இடத்துலலாம் தவறு இருக்குன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன். கால்டுவெலுக்கு பாவாணர் போட்ட மறுப்பு மாதிரி. ஆமாம், நீங்கள் அந்த அளவுக்கு கூட இவங்கெல்லாம் வந்து இருக்குல்ல, நீங்கள் அந்த அளவுக்கு கூட யோசிக்க வேண்டியதில்லை. இவங்க சோகால்டு இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கட்டமைக்கிற திராவிடர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த இது இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே உடச்சி நொறுக்குது அந்த இன்டு தி ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஃபென்டனுடைய நூல். அதை ஒற்றி தான் இப்போ ஐயா மாசோ விக்டர் வந்து பகுருளி முதல் யூப்ரட்டிஸ்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு, பன்மை ஒலி பதிப்பகத்தில் போட்டிருக்காரு. அற்புதமான நூல். எந்தெந்த இடத்துலலாம் பாலகிருஷ்ணன் வந்து தடுமாறுறாரு, ஆப்பிரிக்காவினுடைய வரலாறு
அதை எழுதி வெளியிட்ட ஐரோப்பியரே தவறுன்னு சொல்லப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து இவர் வந்து தமிழர்களின் வரலாறு அங்கிருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே வந்தேரி, அதாவது தமிழர் இது நிலம்னு சொல்றோம் இல்லையா, இது உன் நிலம் இல்லை நீனும் வந்தேரி தான் சொல்றதுக்கு அது. அப்போ அரசு வந்து கோடி கணக்கில் அதுக்கு காசு கொடுத்து இந்த புத்தக கண்காட்சியில் நம்மளை 50 ரூபா புத்தகத்தை வைக்க விடலை, அவன் முழு புத்தகத்தையும் பாதி ரிடக்ஷன் போட்டு அள்ளி தள்ளிட்டான். என்ன கொண்டு போய் வைக்க போறாங்க நம்ம வீட்டு காசு. இப்போ இதை பார்த்துட்டு வரலாறுலாம் படிச்சு இவங்க திராவிடர்கள் இருந்தால் தானே அதை படிக்க போகிறாங்க. அது மாதிரி நிறைய வரலாற்று மறைப்பு இருக்குது. அதனால இவங்க வந்து எப்படி நீங்கள் வந்து தமிழில் கல்வெட்டு எழுதுன அவனே வந்துட்டு நான் தாண்டா எழுதுனேன்னு சொன்னாலும் திராவிடர்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீ தமிழனான்னு கேட்டுருவாங்க. ஆனால் இப்போ இந்த திராவிடன்ற லேபிளுக்கு வந்துட்டு வலு சேர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்போ என்ன சொல்றாங்க, அருணன் ஐயாலாம் சொல்றாரு தமிழர்களுக்கு இந்த வரலாறு இருக்கு, சங்கிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. திராவிடர்களுக்கு இருக்குன்னு எழுதுங்களேன், ஒரு தடவை எழுத மாட்டாங்க. சிகை கொற்றன் தமிழனா திராவிடான்னு ஒரு விவாதம் நடத்த சொன்னா அதான் அடுத்து அதான் பேசணும்னு நினைச்சேன். இந்த சிகை கொற்றன்ற பேர் வந்து 8 இடங்கள்ல 5 வெவ்வேறு தலங்கள்ல 8 இடம் 8 முறை குறிப்பிடப்பட்ட பெயரா இருக்கு. அப்படின்னா யாரோ ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிற வரைக்கும் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த இடம் யாரு அப்படிங்கறது தான் இன்னும் தேடி இப்ப போக வேண்டியது. அந்த இடம் வந்து வேலி ஆஃப் தி கிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, மன்னர்களின் பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால முக்கியமான இடமா இருக்கும், இன்னும் நிறைய வாய்ப்பு தான் இருக்கு. அங்க இருக்கிறதெல்லாம் மன்னர்களுடைய வரலாறு தான் அந்த இடத்துல குறிப்பா இருக்கு. மன்னர்களுடைய கல்லறை அந்த இடத்துல இருக்கிற வரலாறு அவங்களுடைய வரலாறு தான். அப்ப அந்த இடத்துல எதுக்கு வெளியில இருந்து வந்த ஒருத்தரோட வரலாறு இருக்கு, இல்ல பெயர் இருக்கு? இல்ல நீங்க அதுல இன்னொரு முக்கியமான வரலாறா நான் பாக்குறது ஐயா மாசோ விக்டர், அது இன்னும் நூலா எழுதல, அவரு அது தயாரிப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த காலத்துல இது மாதிரியான ஒரு அறிவு முதல்ல அதாவது நட்சத்திரத்தை கணித்தவர்கள், கணிகர்கள், இது எல்லாமே வந்து தமிழர்கள். என்ன சொல்ல போனா நீங்க பைபிளினுடைய பழைய ஏற்பாடுன்னு நினைக்கிறேன், தெற்கிலிருந்து 3 பேர் வர்றாங்க. இயேசுநாதர் வந்து பிறக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு சொல்றதுக்கு தெற்கிலிருந்து 3 பேர் வானத்தில் இருந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தார் அப்படின்னு அந்த இதில் இருக்கும். அப்போ தெற்கில் இருந்து தான் கணிகையர்கள்லாம் வர்றாங்க, கட்டிட நிபுணர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே. நீங்கள் சாலமன் கட்டின கோயில் தெரியும், வந்து ஆபிரகாமுக்கு சாலமன் கட்டின மிகப்பெரிய கோயில். அந்த கோயில் வந்து தமிழ் கட்டிட கலைஞரால் கட்டப்பட்டது என்று ஐயா மாசோ விக்டர் அவர்கள் வந்து நிறுவியிருக்கிறாரு. இன்னும் அது புத்தகமாக எழுத்து அச்சு வடிவத்தில் இருக்குது. அப்போ எல்லாமே இங்கேருந்து வணிகம் நீங்கள் வந்து தோபா கோபுரம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. மொழி முதல்ல வந்து கடவுள் மொழியை உருவாக்க வேண்டும் என்று தோபா கோபுரத்தை கட்டமைத்தார். பாபேல் கோபுரம், அது பாபேல் கோபுரம். இந்த இதுல வந்து நம்ம முழுமையா தமிழ் படுத்துற இடத்துல தோபா கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கோபுரத்தை வடிவமைத்தவர்கள் வந்து இங்கிருந்து போனவர்கள் அப்படின்னு. இன்னும் ஐயாவுடைய மொழி ஆய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மொழிகளும் இந்த தமிழ் மொழியில வணிகத்துல வந்தவங்க அங்க வந்து கத்துக்கிட்டு அங்க போன உடனே கொஞ்சம் தான் மாத்தி அமைச்சாங்க. அப்படி நீங்க சொன்ன அந்த சாலமன் கோயில கட்டினதுல வந்து பினீசியர்கள் அப்படின்ற போனீசியர்கள் வந்து ஆமா, போனீசியர்கள் வந்து மிகப்பெரிய வணிகர்கள். அவர்கள் வந்து வணிகம் செய்த இடம் இங்க. தமிழர்களும் அதே காலகட்டத்தில் ஒரு வணிகம் செய்யக்கூடிய, ஆமா, தமிழர்கள் தான் வணிகம் செய்தவர்கள். நீங்க போனீசியர்கள் அப்படின்னா கிரேக்கர்களோட வர்றவர்கள், கிரேக்கர்களுக்கு வேலை செய்வதற்காக வர்றவங்க. கிரேக்கர்களோடு வந்து வேலை செய்யும் பொழுது நமது துறைமுகத்தில் ரொம்ப காலம் தங்குறது பொழுது இங்கிருந்து தமிழை கத்துக்கிறாங்க. அதன் நீங்க போனீசியர்களினுடைய அந்த மொழி தமிழினுடைய எல்லா வேர்களையும் தாங்கி இருக்கும். எல்லா வேர் சொல்லும் போனிஷிய மொழியினுடைய எல்லா வேர் சொல்லும் தமிழ்ல இருக்குது. அப்போனா ஒரு வணிக தொடர்பு இருக்குது. இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துலதான் சிகைன்றதே தமிழ் சொல் இல்லையா அப்படின்னு ஒரு குரூப் கேள்வி. அது சமஸ்கிருத தாக்கத்தினால் உருவான. அதான் இதுல அதுக்கு வலுவூட்டுற மாதிரி என்ன இருக்குன்னா, இது வந்து இப்ப கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்னெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்காங்கன்னா, சமஸ்கிருதம் இருக்கு, பிராகிருதம் இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி பிராகிருதம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா அதெல்லாம் இருக்கு, இதுவும் சமஸ்கிருதம் பேர் தான் அப்படிங்கிறத இங்க கலப்பி கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்ம தமிழி அப்படின்னு இந்த எழுத்து முறைய சொல்றோம். அது ரொம்ப நாளா இவங்க தமிழ் பிராமின்னு தான் சொல்லியிருக்காங்க, நம்ம மறுக்கல. ஆனா அதுக்கு பிறகு அது ஏன் தமிழ் பிராமின்னு சொல்லணும், தமிழி அப்படின்னு சொல்லலாம், இது தமிழ் தானே, தமிழ் எழுத்து தமிழின்னு சொல்லலான்றது வந்துருச்சு. ஒரு 20 ஆண்டுகளாகவே நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கும் இதை ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து தமிழ் பிராமின்னு சொல்றதும், சிகை கொற்றன்றதே வந்து தமிழ் இல்லை அப்படின்னு பேசுறதும், இதை நல்லா கவனிச்சு பாருங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாங்கன்னு. திராவிட தரப்புல பேசுறவனும் இதை பெருசா அப்படியே ஏத்துக்கணும்னா தமிழ் மக்கள் புறக்கணிச்சிருவாங்க, நம்ம துரோகிகள்னு தெரிஞ்சிடும். அதனால ஏத்துக்கணும், ஆனா முழுமையா அந்த பெருமை போய் சேர்ந்துடாம பார்த்துக்கணும்னு இவங்க இருக்காங்க.
அதே மாதிரி அந்த தரப்புல சமஸ்கிருத மூல இதுவா வச்சுட்டு இருப்பாங்கல்ல, நான் பேரோடவே சொல்றேன், பத்ரி சேஷாதிரி கிழக்கு பத்ரி சேஷாதிரி போன்ற ஆட்கள் இதை உட்கார்ந்துக்கிட்டு இதுல ஒரு குழப்பம் இருக்கு, இதுல கான்ட்ரவர்சி இருக்கு, நான் கான்ட்ரவர்சி சைட தொடல, எங்க எதுல கான்ட்ரவர்சி இருக்கு நீங்க உருவாக்குறீங்க, ஏன் உருவாக்குறீங்க? இதே மாதிரி ஒரு வரலாறு வெளியே வந்து அது சமஸ்கிருதத்துக்குன்னு சொன்னா இந்த பத்ரி சேஷாதிரி அதை எதிர்த்திருப்பாரா? அந்த இடத்துலதான் நமக்கு இரும்பு கண்டுபிடிச்சதே வேதத்துல. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், உனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கும் அல்லது உடம்புல இந்த சிக்கல்னு சொல்றதுக்கும் அவன் மருத்துவம் படிச்சிருக்கணும். எல்லாம் கண்டவன்லாம் வந்து உனக்கு உடம்புல நல்லா இருக்கு போனா அவன் செத்து போயிடுவான். இப்போ பத்ரி சேஷாதிரி என்ன வரலாற்று ஆய்வாளரா இல்ல எழுத்துருக்களினுடைய ஆய்வுகளை முன்னெடுத்தவரா? இல்ல 25 நிமிஷம் வீடியோ போட்டு அதுல இப்படி குழப்பி விடுற பதிப்பாசிரியர் வந்து சரி ஒரு நல்ல எழுத்து வடிவுல புத்தகத்தை போட்டு அட்டைப்படம் எல்லாம் வந்திருக்கு. இதுல குழம்பாம தமிழ் அறிஞர்கள் சிகைன்ற சொல்ல தமிழ் சொல்லுன்னு சொல்றாங்களா இல்ல வடமொழி சொல்லுன்னு சொல்றாங்களான்றத நம்ம பார்க்கணும். பாவாணர் வழி வந்த நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை கொண்டு போவாங்க. பாவாணர் வழி வந்ததுல மிக முக்கியமானவர், பாவாணர் வரலாறு உட்பட நிறைய வரலாறுகளை இங்க வெளிக்கொண்டு வந்தவர்ல மதுரை ஐயா இளங்குமரனார் வந்து மிக முக்கியமானவர், மூத்தவர், இப்போ மறைந்தும் விட்டார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவர் சிகைங்கிறத தமிழ் சொல்லுதான்னு நிறுவுறாரு. அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அவரை தாண்டின யாராவது அறிஞர்கள் இருக்காங்க, ஆய்வுகளோட முடிவு பண்ணியிருக்காங்க, காமிச்சிருக்காங்கன்னா சொல்லுங்க. இல்ல நான் தமிழ் சொல்லி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நான் இல்லைன்னே ஒத்துக்கிறேன். என்ன ஆதாரத்தை கொடுக்குறீங்க? இந்த சொல்லுங்க, சிங்கிறது வந்து வடமொழியில இருந்து வந்திருக்குங்க, ஹைங்கிறது வந்து வேற இடத்துல இருந்து வந்திருக்குங்க, ஹைன்னு சொல்றவங்க. அதனால இது உயிர்மெய் எழுத்து, இதுவும் உயிர்மெய் எழுத்து. இன்னும் நிறைய அது வேறு தேடி எல்லாம் போனோம்னா இன்னும் ஆழ்ந்த பொருள் படும். இல்லை ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஷிக்கா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து. நான் என்ன சொல்றேன், சரி சமஸ்கிருதத்தின் தாய் அதுக்கு போங்க. சமஸ்கிருதத்தில் வாங்கப்பட்ட கடன் சொல்லுங்க. இல்லைங்க, ஏங்க என் அம்மாவே தமிழ், நான் சமஸ்கிருதத்தின் தாய்மொழி தமிழ். அதுக்கு வரலாறு இருக்கு, அதுக்கு நிரூபணம் இருக்கு, அதுக்கு உண்மை இருக்கு, எல்லாமே இருக்கு. பாவாணர் நான் என்ன சொல்றேன், நம்ம அந்த கிளைம்லாம் நீ ஒரு நாள் என்னை விட்டு பிரிஞ்சு ஓடிட்ட, உன்னை நான் சேர்த்துக்கிற மாதிரி இல்லை. அப்படிதான் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இனங்களின் தாய் இனம் வந்து தமிழ் இனம் தான். அதனால எல்லாரையும் நம்ம இப்போ ஒன்றா சேர்த்து வாழ முடியாது. என்ன தனித்தனியோடைய இறையாண்மை சிந்தனையோட அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு என்னுடைய பொருள்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் என்னுடைய பொருளில் ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால், ஒன்றுலேயே நான் கலந்துருக்கேன், ஏன்னா உன்னோட மூலம் நான். இது குறிப்பாக இந்த சமஸ்கிருதம்னே சொன்னாலும் சமஸ்கிருதத்தை பற்றி பாவாணர் சொல்றது என்னன்னா, தெற்குல நம்ம இதை விட தெற்குல குமரியில வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் இங்க வரோம், குமரி கொடுங்கடல் கொள்ள, அதுக்கு பிறகு நம்ம இங்க குடியேறோம். ஏறின பிறகு இங்க இருந்து வடக்க நோக்கி போறாங்க. வடக்க நோக்கி போறதுல ஒரு குழு வடமேற்க நோக்கி போகுது. வடமேற்க நோக்கி போனவங்க கிட்டத்தட்ட பர்ஷியா, அன்னைக்கு இருந்த பர்ஷியன் பகுதிக்கு போயிட்டு அங்க அந்த தட்பவெட்ப சூழல், வாழ்வியல் சூழல்னால மாறுது, குரல் மாறுது, சொற்கள் மாறுது. அப்படியே மாறிட்டு ஒரு 1500 ஆண்டுகளுக்கு பின்னாடி திரும்ப வரான். அவன் வரும்போது கொண்டு வந்ததுதான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுதான் பாவாணர் சொல்ற தியரி. இந்த தியரியை மறுக்கிறதுக்கு நீ இது வரைக்கும் எந்த தியரியும் முன்வைக்கல. அங்கிருந்து வந்தவங்கன்றத பெரும்பாலானோர் ஏற்கிறாங்க, ஏன்னா அந்த மொழியினுடைய தொடர்ச்சி இங்க இருக்கு. நீங்க சொல்ற வரலாற்று தொடர்ச்சியும் அங்கிருந்து வந்ததுக்கு இருக்கு. அப்போ அங்க வந்ததுக்கு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு கிடையாது. அதுதான் இந்த வேர் ஆய்வு இங்க. இதுல இன்னொரு குழப்பமும் இப்ப குழப்புறாங்க. இதே பத்ரி சேஷாதிரி அந்த சொல்ல பயன்படுத்தி, அவர் தொடக்கம் அவர் கிடையாது, ஆனா அதை பயன்படுத்திருக்கிறாரு. இது புரோட்டோ மலையாள லாங்குவேஜோ அப்படின்னு ஒரு சந்தேகம். நல்லா இருக்கு. புரோட்டோ மலையாள லாங்குவேஜ் ரைட்டு. மலையாளத்துக்கு எது ப்ரோ லாங்குவேஜ்? தமிழ் தான். அவனே ஒத்துக்கிறான், தமிழும் சமஸ்கிருதமும் இணைந்து தமிழ் தான் தாயின்னு ஒத்துக்கலன்னா சேரர் வரலாறையும் அவங்க விட்டு கொடுக்க வேண்டியது. சேர வரலாறை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஏன் கொண்டாடுறேன்னா, அந்த காலத்துல தமிழ் அதுக்கப்புறம் மருவி மலையாளமா மாறிச்சுன்னு. நாங்க தனியா இருந்தோம்னா சேர வரலாறே உனக்கு கிடையாது. இப்போ தமிழ் சங்க இலக்கியங்கள்ல வந்து சடைமுடி, சடையன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். சடையன்கிற கடவுள் பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரி சிகைங்கிற வார்த்தை இல்லை. கொற்றங்கிற வார்த்தை நிறைய இடத்துல இருக்கு. பிட்டாங்கொற்றன்ற மாதிரியான வார்த்தைகள் நிறைய, கொற்றன்ற இப்பதான் அதுக்கான ஆய்வுகள்லாம் இதுதானே வெளில வந்திருக்கு. இப்போ கொற்றன்ற வார்த்தையை எடுத்துட்டு
சங்க இலக்கியங்கள்ல எங்கெங்க இருக்கு, நிறைய யாருக்கு பயன்படுத்தியிருக்காங்க, ஆமா. வணிகர்கள் யாருக்காவது பயன்படுத்திருக்காங்க. இப்பதான் ஆய்வுகள் நடக்குது. அதுக்குள்ள இவங்க வந்து அவசர அவசரமா மலையாளமா சமஸ்கிருதமா அப்படின்னு ஒரு தியரிக்குள்ள தள்ளுறாங்க எல்லாரும். இன்னொன்னு அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பேர் வந்து சடை குற்றனா கூட இருக்கலாம். இவங்க என்ன நம்மள்ட்ட சொல்றேன் இப்ப, ஆமா எனக்கு இவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாதுன்னா அவன் சொல்றது இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது என்னடா அப்படின்னு இல்லை. இன்னொன்னு சிகை கொற்றங்கிறதுக்கு அதனுடைய மூலத்தோட உன்னால பொருள் கொள்ள முடியுதுன்னா அது தமிழ் தான். நீங்க ஒரு சொல்லும் ஒரு மொழியினுடைய மூலமும் அதே மொழியில இருந்துச்சுன்னா அந்த மொழி சொல்லுதான் அது. சிகைக்கான மூலமும் வேறும் நமக்கிட்டே இருக்குங்கிறப்ப அது எப்படி இன்னொரு இடத்துல இருக்க முடியும்? அப்ப இவங்களுக்கு பெரிய நோக்கம், அதாவது இதை வந்து குழப்பி விடணும். இப்போ ஸ்டாலின் வகைரா வந்து எடுத்த உடனே இரும்பு நாகரிகத்தை ஏற்றுக்கல. அங்கெல்லாம் போய் அங்கே ஒரு டேட்டாலாம் வந்த பிறகு இந்ததுன்னு இப்பயும் ஸ்டாலின் வரையறுத்திருக்கிற அந்த வரையறைப்படி ஐயா மாசோ விக்டர் என்ன பதிவு பண்ணா 5600 என்று இவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்னுடைய கணிப்பின்படியும் கணக்கின்படியும் 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு நாகரிகம் வந்துவிட்டது அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அதற்கு சங்க இலக்கியங்களில் எந்தெந்த இடத்துல இரும்பை குறிக்கிற சொல்லாடல்கள் இருக்குன்னு பதிவு பண்ணுறாரு. அப்போ இவங்க நம்மள்கிட்ட கண்ணுக்கு முன்னாடி சொல்கிறதுலேயே இவ்வளோ பொய் இருக்குது. இதில் இவன் ஏற்றுக்கிறானா ஏற்றுக்கலையாங்கிறது வந்து இவனுடைய உள்ள அரசியல். அப்போ சிகை கொற்றன் வந்து தமிழ் சொல்ல இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. தமிழ் மொழினே இல்லை. இப்போ நம்ம ஒரு பெரும்பான்மை சமூகம் வந்து தமிழ் மொழி குறித்து சிந்திக்காட்டினா தமிழ் மொழிங்கிறது இல்லையேன்னு கூட சொல்கிறதுக்கு இவங்களுக்கு துணிச்சல் வந்துடும். அப்படிதான் நான் பார்க்குறேன். மற்றபடி நீங்கள் சொல்கிற அந்த திராவிடம் பேசும்போது இந்த முடி நட்டுச்சு நிற்கும் சொல்லி அவர் என்னதான் நினச்சிட்டு இருக்கிறாரு. அதாவது தமிழ் பானை வணையக்கூடிய குயவர்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிறார். அவர்கள் வந்து தமிழ் மொழியை வளர்த்தார்கள், பானையில் எழுதுறவங்கள அளவுக்கு அவங்கள எழுத்தறிவிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறார். ஆனால் மன்னர்களை திட்டுறாரு. பானையில் எழுதக்கூடிய அளவுக்கு படிப்பறிவும் எழுத்தறிவும் மிக்க அந்த சமூகத்தை உருவாக்கிய மன்னர்களை பாராட்ட மாட்டார். பானை வணையவன் கூட இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் ஸ்டாலினோட ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி, அதனாலதான் மக்களுக்கு இப்படி நடக்குது. 5000 ரூபாய் உட்பட எல்லாத்தையும் சொல்லி பெருமையா பேசுறீங்க. இன்னைக்கு மக்கள் கையில 5000 ரூபாய் வந்தாலும், தொழில் ஏதாவது தானே செஞ்சு வளர்ந்து அதனால வளர்ச்சி பெற்றிருந்தாலும், எது நடந்தாலும் அவர் மட்டும் இல்லைன்னா நடக்குமா? காலையில நாங்க சோறு போடலன்னா உங்க புள்ள படிச்சிருக்குமா, பள்ளிக்கு போயிருக்குமா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. அந்த அளவுக்கு இங்க எது நடந்தாலும் அந்த பெருமை ஸ்டாலினை சாரும்னா, அன்னைக்கு பானையில தமிழ்ல, அதாவது நாகரிகமே அடையாம இருந்த காலகட்டத்துல பானை செய்யறது, அந்த பானையில தங்களுடைய பெயர் உட்பட நிறைய எழுத்துக்களை எழுதி பராமரிக்கிறதுன்ற வேலையை செஞ்சிருக்காங்கன்னா, அன்னைக்கு மன்னர்கள் அன்னைக்கு ஆண்டவர்கள் இவங்களை எந்த அளவுக்கு மேம்படுத்தி வச்சிருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கிறதுக்கும் சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணும். அது தமிழ் மனசு வேணும். அது இல்லாததுனால இவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க. அதுல இறுதியா நான் இந்த இதை சொல்லணும்னு விரும்புறேன். அதுல ஒரு பெரிய நகைச்சுவையின் உச்சம் என்னன்னா, ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன்ங்கிறது வந்து ஐஏஎஸ் தான் படிச்சிருக்கிறாரு, ஆய்வுகள்லாம் படிக்கல. தமிழ் எழுத்து முறையோ அல்லது வரலாற்று எழுத்துக்களோ அல்லது ஹிஸ்டாரிக்கல் ப்ரொஃபஸரோ எதுவுமே கிடையாது. என்ன, அவர் தமிழ் மொழியில படிச்சு ஐஏஎஸ் ஆயிட்டாரு, அதனால அவர் தமிழ் வரலாற்றை சொல்வதற்கு தகுதி. என்னடா அது உலகத்துல இது? இப்போ ஒருத்தன் ஆந்திராவில இருந்து வர்றான், ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு வேலை வாங்கிடலாம். இங்கே உள்ள சட்டப்படி வந்து 3 வருஷத்துல நீ தமிழ் தேர்வை எழுதி கிளியர் பண்ணிட்டா நீ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது அவன் வரலாற்று ஆசிரியரா? தமிழ் மொழியில் அவன் படித்தான். அது மாதிரி ஒரு காமெடி. அதில் நான் இப்போ இதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த நாகரிக பயணம்னு ஒரு புத்தகத்தை போட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்களா. அதில் வந்து கீழடியில் எடுக்கப்பட்ட அந்த பானை ஓட்டில் ஒரு பகுதி கருப்பாகவும் இன்னொரு பகுதி சிகப்பாகவும் இருக்குது. இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது திராவிட நாகரிகத்தை அடையாளப்படுத்துதுன்னு நானும் சொல்லலை. ஐஏஎஸ் படித்த ஒருத்தர் வந்து வரலாற்று ஆய்வாளராக பதிவு கருப்பு சிகப்பு வச்சு என்ன திமுக கூடிய உள்ளுக்கு நம்ம உடம்புல தலையில் எனக்கு இது இல்லை, உங்களுக்கெல்லாம் இருக்குது. மயிறு கருப்பாக இருக்குது, உள்ளுக்கு ரத்தம் வந்து சிவப்பாக இருக்குது. நம்மளாம் திராவிடர்கள், திராவிட நாகரிகத்தை பறைசாற்றுமா? அது மாதிரி எவ்வளோ நகைச்சுவையில் இது ஒரு நகைச்சுவையாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இன்னும் எகிப்தினுடைய வரலாற்றுக்கு நீங்கள் பின்னாடி எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தமிழ் வரலாற்றோட பின்னி பிணைந்தது எகிப்தியர்களுடைய அந்த இது இருக்குது. அதுக்கெல்லாம் நிறைய பழைய நாகரிகங்கள்னு எதை எடுத்து அதோட மூலத்துக்கு போனாலும் தமிழோட சில சுவடுகள் இருக்குன்றத நம்ம திரும்ப திரும்ப சொன்னது, நம் தமிழ் ஆய்வாளர்கள் சொன்னது. அது இந்த ஈஜிப்டில் வெளிப்பட்டிருக்கிற இந்த கல்வெட்டுகள் வழியா, அதுல இருக்கிற தமிழ் சொற்கள் வழியா மீண்டும் ஒரு முறை இந்த உலகிற்கு பறைசாற்றுகிறது அப்படிங்கிறதான் சொல்றோம். தமிழர்களாக இதை வந்து நம்ம ஒரு பெருமை மிகு தருணமா உணர்றோம். அதை பத்தி தான் நாங்களும் பகிர்ந்துக்கணும். அதுல இருக்கிற குழப்பங்களை பேசி ஒரு கலந்தாய்வுக்கு உட்படுத்தணும்னு நினைச்சோம்.
நாம் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் வந்து பேசியதற்காக சரவணனுக்கும் செந்தில்நாதனுக்கும் நன்றி. நன்றி. நன்றி.